students. Today we are going to learn about continuity of our last class, that is case 2 in motion of connected bodies. Okay, it's also one of the important 5 mark question, students, so listen and watch carefully. Let's start our class. Students, first see the theory part of this case and the diagram. Okay, first see the theory. Here the mass M2 is kept on the horizontal table. See the diagram. This is the mass M2. This is the blocks 2. The mass of this block is M2. Okay. It's placed on horizontal table. ஒரு டேபிளில் place பண்ணிருக்காங்க. And another one object, that is object 1. The mass of the object is M1. Okay. That mass M1 is hanging through a small pulley as shown in the figure. இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி என்ன பண்ணுறாங்க, M1 ஹேங்கிங்லேயும் M2 ஒரு ஹரிசாண்டல் டேபிளையும் ஃப்ரிக்ஷன், அதாவது ஹரிசாண்டல் டேபிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்யூம் தட் there is no friction on the surface of the table. ஸோ எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இந்த டேபிளில் இல்லை. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டு ஆப்ஜெக்ட்டு M1 M2 அதே கேஸ் தான், டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்கணும். ஓகே, கம்பேர் டு தட் ஒன், தட் இஸ் M1 கிரேட்டர் தென் M2, அந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், M2 will be placed on horizontal table and M1 hanging on the pulley. Okay, see the theory, continuing theory for this question. Okay, that both blocks are connected in unstretchable string. இழுக்க முடியாத ஒரு ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணுறோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோம். If M1 moves with an acceleration A, downward direction, then M2 also moves with the same acceleration A, but direction is same, different direction, that is horizontal direction. Okay, suppose M1 வந்து மூவ் ஆகுது, டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த M2வும் மூவ் ஆகும். எந்த டைரெக்ஷனில், ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ அந்த M2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்போ அந்த M2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் த டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். M2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும், downward gravitational force. Another one is upward normal force. Upward normal force. இது எது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது, surface of the table. Surface of the table எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, this is gravitational force, ஜின்னு வச்சுக்கோம். ஓகே, gravitational force GF. ஓகே, another one force, what is that, horizontal force, that is tensional force. Horizontal tensional force எது மூலமாக, extracted by the string, அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3 forces acting on the object 2, செகண்ட் ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகக்கூடியது. ஃபஸ்ட் ஒன் downward gravitational force, another one normal force, it's extracted by the surface of the table, another one is the horizontal tension. ஓகே, இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, இன் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடியது. இப்போ இது செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோம், அதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறோம் நம்ம, மாஸ் M1 ஹேங்கிங்கில் இருக்குது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்டில் இருக்கும். டென்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். M2ல் 3 ஃபோர்ஸு, M1ல் 2 ஃபோர்ஸு. ஆக்சலரேஷன் இஸ் சேம், அதை தான் இங்கே சொல்லுவாங்க. எந்த பாயிண்டில், ஹரிசாண்டல்லையும் டவுன்வர்டில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் சேம் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ அப்போ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் M2, டோட்டலி 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் M2, 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் M1. இப்போ இது ரெண்டுக்கு என்ன செய்யணும், நம்ம ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் 2, செகண்ட் ஆப்ஜெக்டுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம். Mass will be, that object will be considered as a one small point. Okay, this is the normal force, and what is this, this is the gravitational force in downward direction, this is the horizontal tensional force. Okay, this is the free body diagram for second object, this is the free body diagram for first object. What is that, the object will be considered as a point, that is M1,
it experience a downward force. புள்ளியில் ஹேங்கிங்கில் இருக்கக்கூடியது downward force, that is gravitational force. another one upwardல இருக்கக்கூடிய tensional force. இங்கே டென்ஷனல் ஃபோர்ஸு ஒய் ஆக்சிஸில் இருக்குது, இங்கே டென்ஷனல் ஃபோர்ஸு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸ்ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த அதே மாதிரியே தான் இங்கேயும் பார்க்குறோம். என்ன செய்யணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டென்ஷனல் ஃபோர்ஸ் என்ன, ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா டென்ஷனல் ஃபோர்ஸ் சேம் தான், ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகக்கூடியது தான். ஓகே, ஆக்சலரேஷன் என்ன, அதே மாதிரி ஆக்சலரேஷன் சேம் ஆக்சலரேஷன்ட்டாங்க. ஸோ அப்போ டி அண்டு ஏ ஃபைன் பண்ணால் இங்கே இந்த கொஸ்டின் ஓவர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், நியூட்டன் செகண்ட் லாவை ஆப்ஜெக்ட் M1 இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா, தட் இஸ் F வெக்டார் ஈக்குவல் டு MA வெக்டார். என்ன சார் இங்கே ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன செய்கிறோம், வி ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ். நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம் சார், இங்கே நெட் ஃபோர்ஸ் என்னென்னு ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ் வித் வெக்டர் நோட்டேஷனில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே எடுத்துக்கோங்க, M1 தானே. அப்போ இது எந்த டைரெக்ஷன், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு என்ன கோஆர்டினேட் ஃபாலோ பண்ணுவோம், ஜே கேப். இது நெகட்டிவ் மைனஸ் ஜே கேப். ஓகே, இது ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். அப்போ அதை தான் இங்கே எடுக்கிறாங்க. டி, this is magnitude of force, J is the direction. Okay, Tj cap plus வரணும். இங்கே டைரெக்ஷன் நெகட்டிவ் இருக்காங்க, நெகட்டிவ் மைனஸ் ஜே கேப் தான் இங்கே கொடுக்குறாங்க. M1G, this is gravitational force. It will be equal to MA. Here what is M, that is mass 1, M1. இந்த டைரெக்ஷனில் இருக்குது சார், நெட் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் மைனஸ் ஜே கேப் அலாங் ஒய் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா மைனஸ் ஜே கேப்பில் இருக்குது. ஏன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் மேக்ஸிமம் இழுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், நம்ம காம்பனண்ட்டை கேன்சல் பண்ணுறோம். இதுலேயும் என்ன செய்யலாம், இப்போ காம்பனண்ட்டை ஜே கேப்பை காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ டி மைனஸ் எம்ஜி இன்ட்டு ஜே கேப் தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் M1 ஏ ஜே கேப். அப்போ ஜே கேப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா T minus mg is equal to minus of m1 into a. This is expression number 3.14. ஸோ இப்போ நம்ம M1ல் நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணிட்டோம். இப்போ M2ல் நெட் ஃபோர்ஸ் என்னன்னு ஃபைன் பண்ணுறோம். ஓகே, நவ் அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா இன் செகண்ட் ஆப்ஜெக்ட், தட் இஸ் M2. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு டைரெக்ஷன்லையுமே பார்க்கணும். எந்த டைரெக்ஷனில் சார், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன, ஒய் ஆக்சிஸில் நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸில் நெட் ஃபோர்ஸ் என்ன சார். இங்கே அந்த மாதிரி நம்ம பார்க்கலையே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சார், ஒன்லி ஒய் டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்குது, எக்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த கேஸ்க்கு நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த கேஸ்க்கு நெட் ஃபோர்ஸ் என்னென்னு பார்க்குறோம். போத் டூ டைரெக்ஷனில் என்ன நெட் ஃபோர்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வி கால்குலேட்டட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன நெட் ஃபோர்ஸ், இங்கே டயக்ராமில் பாருங்கள், இதான் எக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, இது ஒய். அப்போ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எது மட்டும்தான் இருக்குது, ஒன்லி டென்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ T is equal to நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா, தட் இஸ் F வெக்டார் is equal to MA வெக்டார். அப்போ திஸ் F is a net force, this F is a net force. Here net force only in tensional force. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன ஃபாலோ பண்ணுவோம், டைரெக்ஷன் எக்ஸ்னா ஐ. ஓகே, ஸோ அப்போ டி ஐ கேப் தட்ஸ் ஈக்குவல் டு M2 இன்ட்டு ஏஐ கேப். ஓகே, M2 செகண்ட் ஆப்ஜெக்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதோட மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகே, இங்கே ஆக்சலரேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஆக்சலரேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் சேம் ஆக்சலரேஷன் இப்படி போயிட்டு கீழே ஸ்ட்ரிங்குக்கு வரும். ஸோ ஆக்சலரேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த காம்போனண்ட்டை கம்பேர் பண்ணிவிட்டு மேக்னிடியூட் மட்டும் பார்ப்போம். அதான் இங்கே சொல்லுவாங்க. எங்கே இருக்குது சார், இங்கே இருக்குது பாருங்க. ஓகே, டி ஆஃப் M2A என்ன கேன்சல் ஆயிரும், ஐ கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த டென்ஷனல் ஃபோர்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் சார், ஒய் டைரெக்ஷனில் என்ன டென்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒய் டைரெக்ஷனில் என்ன நெட் ஃபோர்ஸு.
ஓகே, அப்போ ஒய் டைரெக்ஷன் இது சார் என்ன ஃபோர்ஸ் இங்கே இருக்குங்க? 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அனதர் ஒன் அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அதை தான் இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். ஓகே, ஒய் டைரெக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸ் அது எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இன் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் நம்ம எது ஃபாலோ பண்ணுவோம்? ஜே கேப் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, டவுன்வர்ட் டைரெக்ஷன்லனா மைனஸ் ஜே கேப் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ m2g இன்ட்டு ஜே கேப் மைனஸ் ஜே கேப். ஓகே, ஏன் சார் இங்கே 0 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் m2 இன்ட்டு ஏ வரணும். f is equal to m2 இன்ட்டு ஏ வெக்டார். ஓகே, இந்த ஏங்கிறது என்ன? 0. ஏன் சார்? ஆக்சலரேஷன் நோ ஆக்சலரேஷன் இன் அலாங் ஒய் டைரெக்ஷன். ஒய் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் இல்லை. நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, ஒய் இங்கே எங்கே இருக்குன்னா m1ல் தான் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே என்ன இல்லை சார்? ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? செகண்ட் கேஸில் இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா திஸ் டேம் ஃபுல்லி 0. ஸோ அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் எஃப் இஸ் எ நெட் ஃபோர்ஸ். இட் வில் பி ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறோம்? கம்பேரிங் திஸ் டூ எக்ஸ்பிரஷன் ஜே கேப் என்ன ஆயிரும்? என்ன ஆகும்? அப்போ இந்த டேம் இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ n ஈக்குவல் டு மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? m2g ஜே கேப் கேன்சல் பண்ணிங்கன்னா n மைனஸ் m2g ஈக்குவல் டு ஓகே ஈக்குவல் டு m2g. திருப்பி இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா மைனஸ். ஓகே, ஸோ அப்போ n ஈக்குவல் டு m2 into g. Okay, this is the normal force. That normal force will be equal to gravitational force. பாருங்க, இப்போ nங்கிறதுனாலும் சரி m2gனாலும் ஒன்று தான். பட் டைரெக்ஷன் will be different. இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருந்தால் இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணிட்டோம்? n கண்டுபிடிச்சிட்டோம், t கண்டுபிடிச்சிட்டோம், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்து நெக்ஸ்ட் ஃபைன் பண்ணுறது என்ன சார்? ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள். சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 3.15 இன் ஈக்குவேஷன் 3.14. அப்போ டீயோட வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சார்? ஈக்குவேஷன் நம்பர் 3.14 திஸ் பிளேஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3.15? We write equation number 3.15. This is the equation number 3.15. That is t is equal to m2 into a. Okay, this is equation number 3.15. That is equation number 3.14. That is t minus m1g. That's equal to minus of m1a. Okay, this is equation number 3.14. ஸோ இப்போ இந்த டி வேல்யூ தான் எங்கேருந்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சார்? இந்த பிளேஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன சார் வரும்? இப்போ m2a மைனஸ் m1g தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் m1 இன்ட்டு a. ஒரு ஸ்மால் மாடிஃபை பண்ணுறோம். இந்த டேமை இங்கிட்டு கொண்டு வந்துட்டு இந்த டேமை இங்கிட்டு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டா என்னங்க சார்? அப்போ m2a மைனஸ் டேம் இங்கிட்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் m1a. அதே மாதிரி மைனஸ் இங்கிட்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் m1g. ஓகே, ஸோ அப்போ இதில் காமன் என்ன இருக்குது? ஏ இருக்குது, வெளியே எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு ஏ தான் தேவை. a இன்ட்டு m1 ப்ளஸ் m2 தட்ஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு g. நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம் சார்? ஏ வேணும். மல்டிப்பிள் இருக்கக்கூடிய இங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம் இங்கிட்டு வந்தால் டிவிஷனாக மாறும். அப்போ a is equal to m1 into g divided by m1 plus m2. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 3.17 is the acceleration of the both two object. ஓகே, ஸோ இப்போ இந்த a வேல்யூவை ஃபர்தராக நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் சார்? இந்த டீயில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ டீயில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் சார்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டென்ஷனல் ஃபோர்ஸ்? ஆல்ரெடி இங்கே ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் தட் இஸ் t is equal to m2 into a. What is the value of a?
this one இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ t is equal to m1 m2 divided by m1 plus m2 into g. This is the value of tensional force acting on the string. Okay, that's all. So we find both two terms, one is acceleration, another one is tensional force. Okay, so now we can see the conclusion of the two cases. One is the vertical and horizontal motion உடைய conclusion, motion of a connected bodies உடைய conclusion தான். இப்போ ரெண்டு கேஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டென்ஷன் எப்படி இருக்குன்னா, the tension in the string for horizontal motion உடைய string எப்படி இருக்குன்னா is half of the tension for vertical motion. Okay, half of the tension for vertical motion. It's a 1 mark question. இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் வரும். Okay, it's an important one. Okay, என்ன சொல்கிறாங்க, tension in the horizontal motion, this one is half of the, அப்போ divided by 2 is half of the tension for vertical motion. Okay, just you understand. அப்போ கொஸ்டின் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டாங்கன்னா just you divided. Okay, இதை எக்ஸ்பிரஷனில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு எங்கே நம்ம இது யூஸ் பண்ணுறோம்னா, திஸ் ரிசல்ட் ஹேஸ் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இன் இண்டஸ்ட்ரியஸ். It's also one mark question. The rope used to conveyor belt horizontal motion work for longer duration than the cranes and lift in vertical motion. Okay, so in the motion in a connected bodies உடைய application தான் இது. Okay students, that's all. So two cases will be over. First one is vertical motion. Both two cases we are calculated tension and acceleration. Okay, conclusion is very must. It's based on your problem க்கு ரொம்ப important. Okay students, next we can see the one important 3 mark question, that is Lami'S theorem. Okay, it's a very important 3 mark question. Okay, ஃபஸ்ட்டு நம்ம லாமிஸ் தியரம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். லாமிஸ் தியரம் அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்காக ரெண்டு டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட் ஒன் கன்கரண்ட் ஃபோர்ஸ். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன? நெக்ஸ்ட் ஒன் கோப்ளானர் ஃபோர்ஸ். ஓகே, கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஆர் கோப்ளானர். ஓகே, ஸோ இது ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் தியரம்குள்ளே என்ட்ராக முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அப்புறம் அதோட இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இட்ஸ் செட் டு பி கன்கரண்ட். A collection of forces said to be concurrent. A collection of forces or number of forces said to be concurrent. எப்போ வந்து number of forces நம்ம concurrent forces சொல்ல முடியும் அப்படின்னா, if the lines of force act on a common point. Underline the word students. If the lines of force act at a common point. Okay, அப்போ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸு ஒரு காமன் பாயிண்டில் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸஸ்க்கு என்ன நேம்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். சி த டயக்ராம். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த ஓங்குற பாயிண்ட் காமன். ஓகே, இந்த ஓங்குற பாயிண்ட்டு காமன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது காமனாக ஒரு பாயிண்டில். ஃபார் எக்ஸாம்பிள் F1ங்கிறது ஒரு டைரெக்ஷன், F2ங்கிறது ஒரு டைரெக்ஷன், F3ங்கிறது ஒரு டைரெக்ஷன். ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸஸை நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் லைக் ஏ கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி கன்கரண்ட் இஃப் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் ஏ காமன் பாயிண்ட். இட்ஸ் கால் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், கோப்ளானர் ஃபோர்ஸஸ். கோப்ளானர். அப்போ கோப்ளானர் அப்படின்னா அதுலேயே மீனிங் இருக்குது. என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபோர்ஸ் எல்லாமே ஒரே பிளேனில் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு பிளேனில் இருக்குது. ஓகே, பிளேன் மீன்ஸ் எக்ஸ் பிளேன், ஒய் பிளேன், இஜெட், இந்த மாதிரி ஒரே பிளேனில் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸஸ்க்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கோப்ளானர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாம்.
ஓகே. ஸோ கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்க வேண்டியதில்லை, நீட் நாட் டு பி சேம் பிளேன். ஒரே பிளேனில் கன்கரண்ட் ஃபோர்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ அங்கே கான்செப்ட் என்ன, ஒரு காமன் பாயிண்டில் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகணும், அதுக்கு பேர் தான் கன்கரண்ட் ஃபோர்ஸ். இப்போ கோப்ளானர்னால் என்ன சொல்கிறாங்க, ஒரே பிளேனில் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருந்தால் அந்த ஃபோர்ஸஸ்க்கு பேர் கோப்ளானர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். கோப்ளானர் வெக்டார் அப்படிங்கிறது கைனமேட்டிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம், டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே. ஸோ இப்போ இந்த 2 டேர்ம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், லாமிஸ் தியரம்குள்ளே என்ட்ராக முடியும். ஸோ ஓகே. ஸோ see the different diagram to understand the concurrent forces and Lami's theorem. So first one are able to understand. It's easy to understand concurrent force. ஒரு common pointல lines of force act ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரு ஃபோர்ஸு இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கேயும் தான். ஸோ இப்போ இந்த 3 ஃபோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாயிண்ட், திஸ் இஸ் தட். அட் த சேம் டைம் இங்கேயும் ஓகே, டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருந்தாலும் ஒரு இதில் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் கன்கரண்ட் அண்டு கோப்ளானர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வி கோ டு த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் Lami's theorem. Lami's theorem. Okay. So first of all, what is the purpose of Lami's theorem? முதல்ல நமக்கு Lami's theorem உடைய பர்பஸ் தெரியணும். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியமில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தியரம். ஒரு ஆப்ஜெக்ட்டு ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கும் பொழுது. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம், 3.1 நியூட்டன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லால ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம். ஒரு புக் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது என்ன, 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு. ஒன்று டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த தியரமும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அந்த சிஸ்டமில் ஆக்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா Lami's தியரம் வச்சு அந்த ஃபோர்ஸோடைய மேக்னிடியூட் என்ன, டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் Lami's தியரம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு we are going to see the statement of Lami's theorem. It's one of the important question. Already I told it's a 3-mark question, students. Important 3-mark question. Statement very important. Okay. So first statement, see the statement. If the system of 3 concurrent and coplanar force in equilibrium, it's a key point. அப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் 3 கன்கரண்ட் அண்ட் கோப்ளானர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் என்ன, அட் ரெஸ்ட்டில் இருக்குது. 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தென் த Lami's theorem states that the magnitude of each force of the system is proportional to the sine of the angle between the 2 other forces. Okay, so என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Lami's theorem states that the magnitude of each force of the system is proportional to the sine of the angle between the other 2 forces. Okay, once again see the statement, students. So the forceக்கும் அந்த ஃபோர்ஸுக்கும் ஆங்கிள் கிடைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிமைனிங் 2 ஃபோர்ஸுடைய ஆங்கிளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த டயக்ராம், நெக்ஸ்ட் டயக்ராமில் நம்ம பார்க்கும்பொழுது ஈஸியாக அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அதுலேயே the constant of proportionality is same for all 3 forces. The constant of proportionality is same for all 3 forces. So the constant of proportionality is same for all 3 forces. அது என்ன சார் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிரஷனாக எழுதும்பொழுது நம்ம அதை அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் லைக் கே, சி, இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது என்னது, அந்த 3 ஃபோர்ஸஸ்க்கும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிரஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்.
வித் ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எக்ஸ்பிரஷனில் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க? இஃப் எ சிஸ்டம் ஆஃப் 3 கன்கரண்ட் ஆர் அண்டு கோப்ளானர் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்லிபிரியம். இப்போ அந்த 3 ஃபோர்ஸஸ் தான் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் F1, F2 அண்டு F3. கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு அது தெரியணும். இப்போ இந்த 3 ஃபோர்ஸும் ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகணும், காமன் பாயிண்டில் ஆக்ட் ஆகணும். கோப்ளானர்னால் என்ன? இந்த 3 ஃபோர்ஸுடைய பிளேன் ஒரே பிளேனில் இருக்கணும், சேம் பிளேனில் இருக்கணும். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்கரண்ட் அண்டு கோப்ளானர் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த காமன் பாயிண்ட்டுக்கு என்ன நேம் சொல்கிறாங்கன்னா ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் காமன் பாயிண்ட் இஸ் ஓ. ஓகே, இந்த காமன் பாயிண்ட் ஓல தான் என்ன? இப்போ இந்த 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இஃப் த பாயிண்ட் இஸ் அட் ஈக்லிபிரியம், அந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க? 3 ஃபோர்ஸும் ஈக்லிபிரியமில் இருக்கும் பொழுது அக்கார்டிங் டு த லாமிஸ் தியரம் see the diagram. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கன்கரண்ட் ஃபோர்ஸை அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கோங்க. F1 ஆக்ட் ஆன் எ காமன் பாயிண்ட், F2 அண்டு F3. இது மூணுமே என்னங்க? ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, காமன் பாயிண்ட். தட் இஸ் ரெப்ரசன்ட் த லெட்டர் ஓ. ஓகே, அப்போ இந்த 3 ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? ஒரே பிளேன். ஓகே, ஒரே பிளேனில் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோப்ளானர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லாமிஸ் தியரம் என்ன சொன்னோம்? The magnitude of each force is directly proportional to, statement பாருங்க, the magnitude of each force of the system is proportional to the sine of the angle between the other two forces. Okay, sine of the angle between the other two forces. இப்போ பாருங்க, for example இப்போ F1 நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. For example F1, இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ். அப்போ சைன் ஆஃப் த ஆங்கிள்னால் இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு, F2 F3க்கு ஆப்போசிட். ஏன்னா F1க்கு ஆப்போசிட் F2 அண்ட் F3. அப்போ இது ரெண்டு கிடையில கூடிய சைன் ஆங்கிளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன தீட்டாக்கு போதும் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ F1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆல்ஃபா. ஓகே, இங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆல்ஃபா, சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ். அப்போ இந்த வாட் இஸ் ஆல்ஃபா? திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ், அதர் டூ ஃபோர்ஸஸ், தட் இஸ் F2 அண்ட் F3. எந்த சைடில் இருக்குது? நீங்கள் எந்த ஃபோர்ஸ் பார்க்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு கான்ஸ்டன்ட் டைமை இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் எழுதுறேன்னு வச்சுங்க. அப்போ F ஈக்குவல் டு K இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஓகே, K இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? மேக்னிடியூடை இப்படியே எழுதலாம், புக்கில் இருக்க மாதிரி எழுதணும், இப்படி எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு F2 எடுத்துக்கலாம். அப்போ F2ங்கிற ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணுன்னா இப்போ இதுக்கு ரெண்டுக்கு ஆப்போசிட் சைடு எதுங்க? F1 அண்டு F3. அதுக்கு இடையில கூடிய ஆங்கிள் என்ன? பீட்டா. ஸோ இந்த தீட்டாங்கிறத நான் என்ன சொல்கிறேன்? பீட்டா. ஸோ அதை தான் இங்கே சொல்லுவாங்க. இப்போ F2 மாடுலஸ் ஆஃப் F2 இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் பீட்டா. ஓகே, ஸோ இதையும் மாடிஃபை பண்ணி நம்ம எழுதணும்னா தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் F வெக்டார் தட்ஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு சைன் பீட்டா. ஓகே, தேர்ட் ஒன், வாட் இஸ் தேர்ட் ஒன்? F3. அப்போ F3க்கு ஆப்போசிட் சைட் F1 அண்டு F2. அதுக்கு இடையில கூடிய ஆங்கிள் தீட்டா, தட் தீட்டா வில் பி ரெப்ரசன்ட் த லெட்டர் காமா, சைன் காமா, சைன் ஆஃப் காமா. ஓகே, தேர்ட் கேஸ். ஸோ தட் இஸ் இது F1, F2 அண்டு F3 தட்ஸ் ஈக்குவல் டு K சைன் காமா, K சைன் காமா. நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னாங்க பாருங்கள், the constant of proportionality is same for all forces. அப்போ இங்கேயும் K, இங்கேயும் K, இங்கேயும் K, இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் K சேமாக இருக்கிறனால மல்டிப்பிள் இருக்கிறது இங்கே கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். அப்போ F பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு K, F2 சைன் பீட்டா ஈக்குவல் டு K, F3 சைன் பீட்டா, F3 பை சைன் காமா ஈக்குவல் டு K. ஓகே, ஸோ அதை தான் இங்கே எழுதுறோம். therefore this one எங்கேருந்து வருது? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதை கொண்டு வராங்க. ஓகே, திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் லாமிஸ் தியரம்.
Okay, so what is the purpose of Lami's theorem? Already I told. The purpose of Lami's theorem is, what is that? That is to analyze the forces acting on the object which are in static equilibrium. Okay, that's all. So it's a easiest theorem as well as important theorem. Okay, so today's class gets over, students. In this class, we can discuss two topics. One is the continuity of our last class, that is motion of connected bodies, case 2, horizontal motion. Next one, Lami's theorem. Okay, both two topic is important. The application of Lami's theorem will be discussed in next class, students. Just you revise these two topics, students. That's all. Thank you.